பெப்பர்ஸ் டிவியின் மூன்சைன் நிகழ்ச்சி நேயர்களுக்கு காளியூர் நாராயணனுடைய அன்பு வணக்கங்கள். இந்த சர ஸ்திர உபயம் அப்படின்னு 3 விதமாக ராசிகளை பிரிச்சிருக்காங்க. மேஷம் முதல் கொண்டு மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய 12 ராசியை சரம்னு சொல்கிறாங்க, ஸ்திரம்னு சொல்கிறாங்க, உபயம்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு மேஷ ராசியை சரம்னு சொல்கிறோம், ரிஷப ராசியை ஸ்திரம்னு சொல்கிறோம், மிதுன ராசியை உபயம்னு சொல்கிறோம். இதே மாதிரி மாறி மாறி வரும். அடுத்தது கடக ராசியை எடுத்தோடனே அதுக்கு சரம்னு சொல்கிறோம், சிம்மத்தை எடுத்தால் ஸ்திரம்னு சொல்கிறோம், கன்னியை எடுத்தால் உபயம்னு சொல்கிறோம். இந்த மாதிரி 12 ராசிகளுக்கும் 1 2 3 1 2 3 நீங்களே கணக்கிட்டு பார்த்தா உங்களது எது சர ராசி, எது ஸ்திர ராசி, எது உபய ராசின்னு தெரியும். இங்கே குறிப்பிடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இந்த 3 ராசி அடிப்படையில் தான் மனிதர்களை நம்ம இனம் பிரிக்கிறோம். மெயினாக இந்த 3 கிளாசிஃபிகேஷன் இதுதான் இருக்குது. இது இந்த 3 வித வேதாந்த சிந்தனைகளுக்கு ஒப்பிட்டு சொல்லலாம். அந்த வேதாந்த சிந்தனைன்றது என்னன்னா ஃபிலாசபிக்கல், அதாவது தீயிசம்னு சொல்லுவோம். தீயிசம்னாக்கா கடவுள் நம்பிக்கை, வேதாந்த நம்பிக்கை முழுமையாக உண்டு, அதில் முழுமையாக ஈடுபடுறவங்களுக்கு தீயிஸ்ட்னு சொல்லுவோம். ஏத்தீயிஸ்ட்னு ஒருத்தர் இருக்காங்க. ஏத்தீயிஸ்ட்னா கடவுளே இல்லை அப்படின்னு மறுப்பவர்கள். அது அவங்க கொஞ்சமாக நம்ப மாட்டாங்க. ஆனால் அவங்களும் வாழ்க்கையில் நல்லவங்களாக இருப்பாங்க, பெரிய அளவில் முன்னுக்கு வருவாங்க, அவங்களுக்கும் வெற்றிகள் கிடைக்கும். அதுக்கெலாம் நிறைய வேதாந்தக்காரங்கள் இருக்குது. அடுத்தது இன்பிட்வீன் ஃபிலாசபின்னு சொல்லுவோம், நடுநிலையான ஒரு வேதாந்தம். அந்த நடுநிலையான வேதாந்தம் என்னன்னா ஸ்டாயிசம்னு சொல்கிறோம். இது கிரேக்க சித்தாந்தத்தில் ரொம்ப நேர்த்தியாக சொல்லப்பட்டிருக்கு. டயோஜெனஸ்ன்னு சொல்லக்கூடியவர், டான்டின்னு சொல்லக்கூடியவர், சர் வால்டர் ஸ்காட்னு சொல்லக்கூடியவர், இப்படிப்பட்டவரெலாம் அது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அவங்க இன்னொரு எண்ணத்தை விளக்கத்தை சொல்கிறாங்கன்னா, எதிர்காலத்தில் நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய, எல்லாராலும் போற்றப்பட்டு பாதுகாக்கப்பட்டு பயன்படுத்தக்கூடிய ஒரு வேதாந்த சிந்தனைன்னு சொல்கிறது இந்த ஸ்டாயிசம்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டாயிசத்துக்கு நடுநிலைன்னு பேர். எதற்கு நடுநிலைன்னு சொன்னால், கடவுளை முழுமையாக நம்புறது அல்லது நம்பாமல் இருக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு இடைப்பட்ட நிலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் இருக்காரோ இல்லையோ, வாட் இஃப் அப்படின்றாங்க. கடவுள் இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, நான் இருக்கேன் நீ இருக்க அப்படின்றாங்க. இதுதான் கடைசியில் நிலைக்க போகிற உண்மை. ஏன்னா கடவுள் இருக்காருன்னு யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியாது, பண்ணவும் சாத்தியம் இல்லை. அப்படி பண்ண முடிஞ்சிட்டா அவர் கடவுளாக இருக்க முடியாது. இது அடிப்படையில் ஒரு பொது அறிவில் எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுக்கும் யாருக்கும் அதிகாரம் கிடையாது, அது யாரும் புரிஞ்சிக்க முடியாது. நமக்கு எட்டாத விஷயம் அதெல்லாம். அதனால் இந்த எட்டாத விஷயத்தை வச்சுட்டு நம்ம வாழ்நாள் பூரா விரயமாக அடிக்கிறத விட, வாழ்நாள் பூரா சண்டை கூசலில் இருக்கிறத விட, இந்த மதச்சண்டை, ஜாதி சண்டை, இனப்பூசல்லாம் விட்டுட்டு நீ இருக்க நான் இருக்கேன், நீ மனிதன் நான் மனிதன் அப்படின்ற வாழற தன்மை தான் கடைசியில் நிற்க போகிற ஸ்டாயிசம்னு சொல்லக்கூடிய நடுநிலைமையான வேதாந்தம்னு சொல்கிறாங்க. இது உலக அரங்கில் அதனுடைய எவல்யூஷன், அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய தெளிபாடு, அதனுடைய வெளிப்பாடு ரொம்ப அழகாக நவீன காலத்தில் காணப்பட்டு வந்துட்டுருக்கு. இதை தான் ஆதிசங்கரர், ராமானுஜர் கூட அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் ஏன் ஓரளவுக்கு இந்த பாகுபாடுகள் இருந்ததுன்னா, பாமர ஜனங்களை முன்னேற்றத்திற்கு ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் வச்சு ஒரு குறிப்பிட்ட பாடத்தை சொல்லிக் கொடுக்குற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த வைஷ்ணவிசம்னா என்ன, சைவசம்னா என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒட்டுமொத்தத்தில் வாழ்க்கை பாடம்ன்றது இந்த ஸ்டாயிசம் தான். அந்த ஸ்டாயிசம்னு சொல்லக்கூடியது பெருவாரியாக ஜாதக ரீதியாக பார்க்கும்போது இந்த ஸ்திர ராசிகள்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், கும்ப ராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்குது. மற்றவர்களுக்கு எக்ஸ்ட்ரீமில் இருக்காங்க, ஒரேடியாக நம்புகிறாங்க, இல்லை ஒரேடியாக நம்ப மாட்டேன்றாங்க. இதுதான் அதிவிருஷ்டி அனாவிருஷ்டின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஜாஸ்தியாக போனாலும் கெடுதல், அடியோடு இல்லைன்னாலும் கெடுதல். அதனால் நடுநிலைமை வைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிலைமையை உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எந்த ராசிக்காரர்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய திசைகளை ஆராய்ச்சி பண்ணோம்னா உங்களுடைய ஆன்மீகத்தன்மை எவ்வளோ இருக்குன்றது அதில் நம்ம அளவிட முடியும். அந்த ஆன்மீகத்தன்மையை சரியாக பயன்படுத்தாமல் தான் நிறைய பேர் தவறான ஆன்மீகத்தில் சிக்கி வாழ்க்கை இழக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு சரியான அபிப்பிராயம் சொல்லி இந்த ஆன்மீகத்துறையில் நீங்கள் எந்த மாதிரி நிலைப்பாடை கை கொள்ளணும், எந்த அளவு இதை மேற்கொள்ளணும், எப்போ இதிலேருந்து விடுவித்து கொள்ளணும், எப்போ இதுக்குள்ளே நுழையணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஜோதிடத்தில் நிறைய இடங்கள் இருக்குது. நவீன காலத்தில் இது ரொம்ப உதவிகரமான ஒரு ஜோதிட சித்தாந்தமாக இருக்கும்.
அப்படி இல்லைன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப பேருக்கு வந்து இந்த ஆன்மீகம்ன்றது அர்த்தமே புரியாமல் தவறாக புரிஞ்சிட்ருக்காங்க. நிறைய பேர் அதை தவறாக போதனை பண்ணுறாங்க. நிறைய பேர் அதை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க. நிறைய பேர் இந்த இளைஞர்களுக்கு இடைப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய வயதினருக்கு இந்த ஆன்மீகம்ன்ற பேரில் எதையோ சொல்லி அவங்களுடைய மூளைச்சலவை பண்ணி அவங்களுடைய ஆசிரமங்களை பெருமளவு வளர்த்திட்ருக்காங்க. அந்த இடத்துல இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆசை காட்டி அவருடைய அந்த மனக்கவலைகளை போக்கக்கூடிய ஆரம்ப நிலையில் சில இந்த மயக்க மருந்து கொடுக்குற மாதிரி சில சித்தாந்தங்களை சொல்லித்தராங்க. அதில் மயங்கி போய் அவங்க விட்டில் பூச்சி மாதிரி அங்கே சிக்கிக்கிறாங்க. பெரிய பெரிய இன்டலெக்சுவல், நம்ம நாட்டுக்கு நிறைய வந்து பங்கு அளிக்கக்கூடியவர்கள், நாட்டுக்கு நிறைய சேவை பண்ணக்கூடியவர்கள், நம்முடைய நாடு நம்முடைய அரசாங்கமாக படிப்பு பெற்றவங்கள்லாம் அந்த மாதிரி ஆசிரமங்களில் போய் சிக்கிட்டு இந்த வரட்டு வேதாந்தத்தை பேசி வாழ்க்கையை விளக்கிட்டு இருக்காங்க. அவங்கள தடுத்து நிறுத்துறதுக்காம், அவங்கள அங்கே போய் சிக்கிக்காமல் பண்ணுறதுக்காம், அவங்கள வெளியில் கொண்டு வரத்துக்காம் தக்க ஜோசியர் அணிங்கன்னா அதுக்கான வழிமுறை உபாயங்களை சொல்கிறதுக்காம், அதுக்கான அறிவுரைகளை சொல்கிறதுக்கு இந்த ஜோதிட சாஸ்திரம் பயன்படுறது. அதே மாதிரி ஒருவருக்கு அந்த மாதிரி ஒரு மனநிலையில் யங் ஏஜில் ஏற்பட்டால் அப்படி ஒரு பாதிப்பு அவர்களுக்கு வரும்போது ஒரு குறிப்பிட்ட உங்களுக்கு நம்பிக்கையான அந்த மாதிரி ஆன்மீக ஜோதிடர்கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி நான் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கேன், நான் போகலாமா கூடாதான்னு கேட்டால் உங்கள் மனநிலையை சரியாக புரிஞ்சுட்டு சரியான அறிவுரை கூறுறதுக்கு அவரால் திறமையாக முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் கூட ஜோசியம் பயன்படுத்தணும் மக்கள் புரிஞ்சிடாதான் ஜோசியத்துக்கு எதிர்காலம் இருக்கும், ஜோசியத்துக்கு நல்ல பேர் இருக்கும், ஜோசியர்களுக்கு கெட்ட பேர் வராமல் இருக்கும், ஜோசியத்தினால நாட்டில் தீங்கு வராமல் இருக்கும். அப்படி இல்லாமல் ஏதோ அதிர்ஷ்டத்தை இருக்கான்னு மட்டும் கேட்குறதுக்கு ஜோசிட்ட போகிறது, நமக்கு அதிர்ஷ்டத்தை விலைக்கு வாங்கிட்டு வரதுக்காக ஜோசியர்கிட்ட போகிறது, நம்மளுடைய குறைகளை தீர்த்துண்டு ஏதோ ஒரு அரிப்புக்கு வந்து சொரிஞ்சிக்கிற மாதிரி ஜோசியர்கிட்ட போகிறது, இதெல்லாம் தான் நிறைய பேர் 199 பேர் பண்ணுறோம். அதனால தான் இந்த ஜோதிடத்தினுடைய பயன் நமக்கு சரியாக முழுமையாக கிடைக்கல. இது வேதாங்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான சாஸ்திரம். அதுக்கு ஒரு தனி மகத்துவம், தனி இடமும், தனி ஒரு பலனும் கிடைக்காத போகிறதுக்கு காரணம் இந்த எண்ட் யூசர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பயனீட்டாளிகள் வந்து அவங்க அதை வந்து சரியாக பயன்படுத்தாத தவறாக பயன்படுத்துறது தான் காரணம். இதே மாதிரி கான்செப்டில் தான் கடவுளையும் தவறாக பயன்படுத்தணுன்றது பல முறை நாங்கள் சொல்லியிருக்கோம். அதை மீண்டும் சொல்கிறோம். இந்த கடவுளை வந்து நம்ம கடவுள் ஃபியர், அதாவது காட் ஃபியரிங்கிற கான்செப்ட் தப்பு, கடவுள் லவ்விங் அதாவது காட் லவ்விங்கிற கான்செப்ட் தான் ரைட்டு. அதனால் இந்த ஜோதிடத்தை வந்து சரியாக பயன்படுத்துறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் பல நுணுக்கங்களை தெரிஞ்சுட்டு வாழ்க்கையை சீர்படுத்திக்கணும். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.